ஜோதிடத்தில் புதன் வக்ரம் என்றால் என்ன? புதன் வக்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ரம்னா பொதுவாக ரெட்ரோகிரேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிவர்ஸில் வர்றது. அதாவது சூரியனுக்கும் இதுக்கும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் அது வரும்போது வந்து அந்த கிரகங்கள் வந்து வக்ரகதி ஆகும் அப்படின்றது சொல்லுவோம். ஏன்னா நம்ம சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம வந்து கிரகங்களோட இதை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது அது வந்து வக்ரகதி ஆகும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில். அதாவது ரிவர்ஸில் போகிற மாதிரி, ஏதோ பின்னோக்கி போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாயை தோற்றம். அதுதான் வக்ரகதி. இப்போ புதன் வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல பாவங்களோட தொடர்பு இருக்குது. எப்படின்னா புதன் வந்து ராகு ஸ்டாரில் இருக்கிறான். ராகு வந்து அவருக்கு 2-4 தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. புதன் வந்து ராகு நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்குது. ராகு நட்சத்திரத்தில் ரிவர்ஸில் போகுது. ரிவர்ஸில் போயிட்டு இருக்குது. ரிவர்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2-4 பலனை அது செய்யுது. 2-4 பலன் பர்டிகுலர் இன்டர்வலில் செய்யும். அதுக்கப்புறம் அது செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு போகும். ராகு நட்சத்திரத்துக்கு முன்னாடி வந்து செவ்வாய் நட்சத்திரம். உதாரணத்துக்கு வந்து சதயத்தில் புதன் போகுது அப்படின்னா அது ரிவர்ஸில் ரெட்ரோகிரேட் ஆகிட்டு இருக்குது. ரெட்ரோகிரேட் வந்து அடுத்தது எங்கே வருதுன்னா அவிட்டத்துக்கு வருது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 8-12 தொடர்பு. 8-12க்கு உண்டான வலி வேதனைகளை கொடுக்கும். அது ஆல்ரெடி வந்து செவ்வாய்க்கு நட்சத்திரத்தில் வரும்போது ஒரு 8-12 ஒரு ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். சரியா? அந்த பிரச்சனைகள் கொடுத்துட்டு திரும்ப ராகு நட்சத்திரத்தில் போகும்போது பணவரவு கொடுத்துரும். அதுக்கப்புறம் திரும்ப அகைன் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வரதில்ல அதே வலி வேதனையை திரும்ப கொடுக்கும். இதுதான் வக்ரகதி. இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்னா டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிடும். இது ஸ்லோ மூவிங் பிளானட். இப்போ சனி, குரு, ராகு கேது இந்த மாதிரி. ராகு கேது ரெட்ரோகிரேட் கிடையாது. குரு, சனி இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் பிளானட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதை ரெட்ரோகிரேட்டில் வச்சு செய்யும். சரிங்களா? நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக வச்சு செய்யும், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக நல்லா வச்சு செய்யும். ஸோ இதுதான் வக்ரகதி. நம்ம எப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.